வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில டிரைவிங் பிளாக் டியூட்டோரியல் சீரீஸ் 9 தான் பார்க்க போறோம். ஸோ சீரீஸ் 9 அப்படின்னா ஆல்ரெடி 8 சீரீஸ் வரைக்கும் நம்மளோட சேனல்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா சேம் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், நீங்க போய் அதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிரைவிங் பிளாக் எதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு? ஒரு லேர்னர் பிகினரா இருக்கும், எப்படிலாம் நம்ம கார் நம்ம டிரைவ் பண்ணணும், ஒரு செல்ஃபா நம்ம எப்படி நம்மள பூஸ்ட் பண்ணி கார் டிரைவ் பண்ணணும், ஃபீமேலுக்கான எக்ஸ்க்ளூசிவா சாரீஸ்ல நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா வ்ளாக்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். தாராளமா நீங்க நம்ம சேனல்ல வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்னையோட வீடியோ எதை பத்தினா, இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரிக்வெஸ்டா வந்த ஒரு கமெண்ட் தான் இது. என்னன்னா, நம்ம ரோட் வேஸ்ல நம்ம டிரைவ் பண்ணி போறோம். அப்படி நம்ம ரோட் வேஸ்ல டிரைவ் பண்ணி போகும்போது ரெண்டு சைடுமே ஒயிட் லைன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒயிட் லைன்ஸை பிடிச்சிட்டே நம்ம போகிறோம், அதை பேஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணி போறோம்னா நம்மளால எக்ஸாக்டா கிளியரா போக முடியும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த லைன் பாத்தீங்கன்னா கர்வ் ஆகுது, ஒரு ரைட் பெண்ட் ஆகுதுன்னா அந்த கர்வ்லயே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால கரெக்டா அந்த கர்வ் திரும்ப முடியும். அந்த லைனை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இது நிறைய பேர் என்ன பண்றோம், மிஸ் பண்ணிடுறோம். எப்படி அந்த லைனை புடிச்சிட்டு போறதுன்னு தெரியல. ஸோ ரோட் வேஸ்ல டிரைவ் பண்ணும்போது அந்த லைன் மேல போறோம்னா கொஞ்சம் பயமா இருக்கு, ஒரு லெஃப்ட் சைடு போறோம் அப்படின்னா வண்டி ஏதாவது இடிச்சிருவோமோன்னு பயமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி அந்த ஒயிட் லைன்ஸை கரெக்டா புடிச்சு போகலாம் அப்படின்றதுதான் இன்னையோட வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த ரோட் வேஸ்ல தான் நம்ம இப்போ டிரைவ் பண்ண போறோம். உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஒயிட் லைன்ஸ் தெரியுதா? இந்த ஒயிட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல இருக்க ஒயிட் லைன்ஸ்க்கு கேப்பே இல்ல, சென்டர்ல இருக்கிற ஒயிட் லைன்ஸ்க்கு கேப் இருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும், எதனாலன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றோம், கேட்டுக்கோங்க. ஸோ அந்த பிரேக் இருக்கு, அந்த கேப் இருக்கு அப்படின்னா நம்ம அதை தாண்டி போக முடியும். இன்கேஸ் ஓவர்டேக் பண்றோம், வண்டி இல்ல போகிறோம் அப்படின்னா அது போக முடியும் நம்மளால தாண்டி. ஆனா கேப்பே இல்லாம ஒயிட் லைன் இருந்துச்சு அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் நம்ம அந்த லைனை கிராஸ் பண்ணி போகவே கூடாது. ஸோ அந்த லைனை கிராஸ் பண்ணி போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ கம்ப்ளீட்டா கேப்பே இல்லாம நம்மளுக்கு ஒயிட் லைன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த லைன்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்டா வண்டியை டிரைவ் பண்ண போறோம். ஸோ டிரைவ் பண்ணும்போது நீங்க நல்லா பாத்துக்கோங்க, சென்டர் மீடியேட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் தான் உங்களோட சென்டர் பாயிண்ட் ரோட்ல. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்டர், சரியா? ஸோ லெஃப்ட் சைடு, அது இப்போ ரைட் சைடு. ரைட் சைட்ல இந்த லைன் மேலதான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ கார் டிரைவ் பண்ண போறோம். ஒயிட் லைன்ஸ் பிரேக் ஆயிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு, ஃபுல்லா அந்த ரோட் வைஸ். ஸோ இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜோட இந்த மிரர் எட்ஜுமே அந்த ஒயிட் லைன்ஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். நம்ம வண்டி ஓட்டும் போது அதை பார்க்கணும். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல இருக்கிற இந்த லைனுமே, இந்த ரைட் லைன் பிளஸ் நம்மளுக்கு ரோட்ல இருக்கிற அந்த ஒயிட் லைன், ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஒரே லைனா இருக்கணும். அப்படி இருந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்மளோட கார் அந்த ஒயிட் லைனையே பிடிச்சிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஸோ எங்கேயாச்சும் கர்வ் வருதுன்னா லைட்டா ஸ்டேரிங்கை நம்ம லெஃப்டோ ரைட்டோ திருப்பும் போது அப்படியே நம்ம அந்த ஒயிட் லைனை பிடிச்சிட்டே போயிடலாம். இப்போ நம்ம டிரைவ் பண்ணலாம் ரோட்ல. டிரைவிங் எப்படி போகுதுன்னு பாருங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சு, ஆனா இப்ப லைன்ல இல்ல, நானு லைனுக்குமே உள்ள இருக்கேன். இப்ப லைனுக்கு நான் போறேன் பாருங்க, ரைட்டா கொஞ்சம் ரைட் சைட்ல போயிட்டேன். என்னோட லைனு மிரர் ரெண்டோட லைனும் ஒயிட் லைனுமே எனக்கு அப்படியே பேரலா, சாரி நாட் பேரலல், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டே இருக்கேன். நான் ஸ்லோவா தான் டிரைவ் பண்றேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால. தெரியுதா இப்போ உங்களுக்கு? நான் இப்ப இதுல இருந்து டிவியேட் ஆகி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இப்படி தள்ளி வந்துட்டேன். நான் லெஃப்ட் சைடு தள்ளி வரும்போது எனக்கு லைன் ஃபுல்லாவே எனக்கு தெரியுது, சைடு ரைட் சைட்ல ஃபுல்லா, ஏன்னா நான் லைனை விட்டு தள்ளி வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும், ரைட்டா அப்படியே ரைட்ல போயிட்டு தென் அந்த லைனை நான் பிடிச்சிடணும். ஸோ இப்போ நான் லைனை பிடிச்சிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, என் மிரர் எட்ஜும் ஒயிட் லைனுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. கரெக்டா அது முடியும் போது கனெக்ட், முடியும் போது கனெக்ட், முடியும் போது கனெக்ட். இப்படி போனீங்கனாலே போதும், நம்மளால ஈஸியா போக முடியும். அப்படியே நீங்க லைட்டா கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தீங்க அப்படின்னா கியரை மாத்தி நம்ம என்ன பண்ணிடலாம், டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ அந்த இடத்துல லைட்டா ஒரு பெண்ட் வருது, அந்த பெண்டுக்குமே நான் போறேன் பாருங்க. ஸோ லைன் விட்டு வந்தாச்சு. இப்போ லைனுக்கு நம்ம திருப்பியும் போயாச்சு. இந்த லைன்ல அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா போயிட்டு இருக்கோம்.
ரைட் சைடு பெண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரைட் சைடு பெண்டுக்கு போகும்போது பயப்படாதீங்க. பயப்படாம என்ன பண்ணுங்க, ஸ்லோ டவுன் வேணா பண்ணிக்கோங்க. வண்டி ஸ்லோ டவுன், ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டீங்கனாலே வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும். அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த பெண்டுக்கு உங்களோட லைன் அப்படியே போடணும். பேரலி இல்லாம ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போயிட்டீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு என்ன ஆயிடும், கனெக்ட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப இந்த ரோட்வேஸ்லயுமே கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் லைனை விட்டு தள்ளி வந்துட்டேன். இப்ப ஒயிட் லைன்ல போறேன் பாருங்க. சோ என்னோட இந்த மிரர் எட்ஜ் லைனும் ஒயிட் லைனும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்படியே பயப்படவே தேவையில்லை. நம்ம லைன்ல போனா இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு கிடையாது. கொஞ்சம் கர்வ் போகுது, லெஃப்ட் போகுது, ரைட் போகுது. எது போனாலுமே நீங்க ஒயிட் லைனை புடிச்சிட்டீங்க அப்படின்னா எங்குமே நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம கார் கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். மோஸ்டா இதுல எங்க நம்ம பயப்படுவோம்னா டேர்னிங்ல பயப்படுவோம். அதாவது ஆப்போசிட்ல வர வண்டி வந்து இடிக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இடிக்காதது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒயிட் லைன் பார்ட்ல இருக்காங்க, அதாவது லெஃப்ட் சைட்ல இருப்பாங்க, நம்ம ரைட் சைட்ல இருப்போம். அதனால பிரச்சனையே இல்லை. பயப்படவே பயப்படாதீங்க. இடிக்கிற மாதிரி இருக்கே, இடிச்சிருமோ அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த கர்வா இருந்தாலுமே கர்வ் அப்படியே புடிச்சுக்கிட்டே நீங்க போனீங்கன்னா, அதுக்கு நான் கர்வ்ல மட்டுமே நான் போயிடுவேன், அவன் வந்து தள்ளி வந்துட்டான், நான் என்ன பண்றதுன்னு போகாதீங்க. நம்ம ஓட்டும் போது ஜட்மெண்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ லைட்டா லெஃப்ட் ரைட் தேவைப்பட்டுச்சுன்னா லெஃப்ட் ரைட் வந்துக்கோங்க. தென் லைனை வந்து நீங்க அப்படியே வந்து புடிச்சிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்மளால வந்து கார் டிரைவ் கத்துக்க முடியும். இந்த ஒயிட் லைனை புடிச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா நம்மளால டிரைவுமே சேஃபா பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த லைன் வந்து கர்வ் திரும்புதா, அவ்வளவுதான். அப்படியே அந்த லைன்ல நான் வந்து கர்வ் திரும்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. சூப்பரா முடிஞ்சிச்சா? பயப்படவே வேண்டாம். நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் நம்ம பண்ணினா போதும், ஈஸியா நம்ம வந்து ஓட்டிடலாம். இந்த ரோடு பாருங்க இப்ப எப்படி திரும்புது பாருங்க. இப்ப இது அப்படியே வந்து ரைட்ல திரும்புது. ஸோ ரைட்ல திரும்பும் போது என்ன பண்ணணும், ஸ்டேரிங் லைட்டா ரைட்ல வந்து நம்ம திருப்பினா போதும், நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் ரோட்ல மட்டுமே நான் ஓட்டுவேன், எனக்கு மற்ற ரோடு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. பயமா இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளால வந்து நல்லா ஓட்டவே முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ரோடு ரைட்ல திரும்புது பாருங்க, வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஆக்சிலேட்டர் வந்து கார் எடுத்துட்டு லைட்டா கிளச் அப்படி வந்துச்சிங்கன்னா வண்டி ஸ்லோ டவுன் ஆயிடும். அவ்வளவுதான். லைட்டா அப்படி திருப்பினீங்கன்னா வண்டி திரும்ப போது, ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க, முடிஞ்சு போச்சு. சோ கத்துக்கிட்டீங்களா எப்படி வந்து நம்ம வந்து ஒயிட் லைனை பிடிச்சு கார் டிரைவ் பண்ணணும்ட்டு? அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம டிரைவ் பண்ணிடலாம் ஒயிட் லைனை பார்த்துட்டு போகும்போது. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன மாதிரியான ரிக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல, என்னன்னா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டால வந்து கார் டிரைவிங் மட்டும் இல்லாம நிறைய பெனிஃபிட்ரி ஆஃப் லைஃப் ஹேக்ஸ்மே வந்து நம்மளோட பேஜ்ல வந்து ஃபாலோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஜெய்ஸ்ரீ கண்ணன் நேம்லயே வந்து இன்ஸ்டால வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டா ஐடியுமே நான் வந்து டேக் பண்ணி விடுறேன். ஸோ யூ கேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. ஸோ ஃபைன், இன்னையோட வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கலாம். அண்டில் தென், தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.